நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாருமே வேலைக்காக நம்மகிட்ட வந்து கான்ட்ராக்டர் எல்லாம் வந்திருக்கிறீங்க. என்ன வேலைன்னு கேட்டுக்கிறீங்க. ஏன்னா சம்பளம் அதிகமாக இருக்குது, அந்த வேலையை பற்றி உங்களுக்கு டவுட்னு கேட்டுக்கிறீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பெருசாக எடுத்துருக்கிறோம். அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம வந்து கான்ட்ராக்ட் இருக்கிற நம்ம மேஸ்திரி வந்து உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவார். அந்த வேலையை கேட்டுட்டு நம்ம மேஸ்திரியை வந்து டெய்லி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மேஸ்திரி அந்த வேலையை பற்றி சொல்லிடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நம்ம பேர் காத்தமுத்து. நம்ம தருமபுரி மாவட்டம் கிளாச்சந்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஐயா இந்த ஆர்டர் எடுத்திருக்காரு. நம்மள தான் மேஸ்திரியாக நியமனம் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஐயா, இது வந்து ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்ட் ஐயா. வரக்கூடிய அடுத்த 2027, 28, 29 3 வருஷம் ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடம், இயற்கையான ஒரு பூமி. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நம்ம அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய முதலாளியுடைய வேண்டுகோள். எங்கள் முதலாளியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வந்து அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நாங்கள் வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் நாங்கள் இந்த ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு வேலையாகவும் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த மலைவாழ் மக்களுடைய இந்த நம்ம எடுக்கக்கூடிய வேலை பல வழியில் பயன் தரக்கூடிய ஒரு வேலையாக இருக்குதுன்னு என்னோடய நம்பிக்கை. அது உங்களுக்கு எப்படின்னு நான் உங்கள்கிட்ட விளக்கத்தை நான் சொல்கிறேங்க ஐயா. பாருங்கள் ஐயா, பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய வேலை ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மலை. இந்த மலையை வந்து நம்ம வந்து செதுக்கி வேறு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அதில் பார்த்தீங்கன்னா ஐயா பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு போர்ஷன், இடது பக்கம் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடது பக்க போர்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு 10 எனக்கு தெரிஞ்சுங்கய்யா, ஒரு 4 மம்டியால் இருந்தால் போதுங்கய்யா. 4 மம்டியால் வச்சு இது கொஞ்சம் செதுக்கி எடுத்துடணும். அதே மாதிரி இந்த வலது பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு அந்த டேப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிழக்கோட்டு பக்கத்துலேருந்து தெங்கோட்டு பக்கத்துலேருந்து அதில் வந்து ஒரு 4 மம்டியால், அங்கே ஒரு 4 மம்டியால், இங்கே ஒரு 4 மம்டியால், 8 மம்டியால், எக்ஸ்ட்ரா மம்டியால் கூட போடலாங்க. அது தப்பு இல்லை, நிர்வாகத்தை பேசிக்கலாம். 10 மம்டியால் போதுங்கய்யா. அதே மாதிரிங்கய்யா, மம்டியாலுக்கு தினம் 800 சம்பளம். இப்போது மலை மக்களாக கொஞ்சம் வேலைத்தன்மை அதிகனால கடினமான வேலையாக வேண்டி ஒரு 1000 ரூபா கூட கொடுத்துடலாம். ஐயாட்ட நம்ம பேசிக்கலாம். அது கொடுத்துருவாரு. நல்ல ஒரு மனப்பக்குவம் உள்ளவர், 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள் மனுஷன். அதனால் 1000 ரூபா கொடுத்துருவார். மம்டியாளுக்கு 1000 ரூபா. அந்த கிழக்கோட்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 10 அடி செதுக்கி விட்டு இந்த இடங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு பொருள் அந்த ஸ்கொயராக எடுத்துங்க. பாறை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, பாறை இல்லை, உண்மையுமே சொல்ல போனால் அது பாறை தான். அதை மட்டும் செதுக்கி அடியோடு எடுக்கணுங்க ஐயா. இதுதாங்க ஐயா ஒரு நம்மளுடைய வேலை. அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மம்டியாளுக்கு தானே 1000 ரூபா வாங்கிக்கலாம். மேசனுக்கு 5000 ரூபாங்க ஐயா. அது எப்படி 5000 ரூபா கொடுக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் விஷயமே இருக்குதுங்க ஐயா. அந்த சென்டரில் இருக்கிற பொருள் மட்டுங்க ஐயா செய்கூலி சேதாரம் இல்லாமல் அழகாக எடுத்து தூக்கிட்டு வந்து வைக்கணும். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 கண்டெய்னர் வந்துடும். அந்த கண்டெய்னரில் அது ஓப்பன் பாடி வண்டி வந்து நிற்கும். தூக்கிட்டு வந்து 4 பக்கம் 4 பேர் தெங்கோட்டு பக்கமும் வடகோட்டு பக்கமும் நின்றுட்டு தூக்கிட்டு வந்து வைக்கணுங்க ஐயா. வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தலைக்கு 5000 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு நாளுக்கு சம்பளம், தங்குமிடம் இலவசம், சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தங்கிக்கலாம். அனைத்து வசதிகளும் உண்டு. சகல வசதிகளும் கூடிய வேலை. தினம் 5000 ரூபா சம்பளங்க ஐயா. விருப்பம் உள்ளவர்கள் நம்ம கீழே குறிப்பிட்ட நம்பருக்கு நம்ம தொடர்பு கொள்ளவும். எங்கள் முதலாளி நம்பர் மிஸ்டர் ஷேக்வார்ஜி சித்திக்கு அவர் ரொம்ப அங்கமான மனுஷன். தொடர்பு கொள்ளவும். மேற்கொண்டு எதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்குங்கய்யா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணி பேசுங்க. நன்றிங்கய்யா.